ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு மனக்கலக்கங்களை தீர்க்கும் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எவ்வித ஐயப்பாடுகளை இருந்தாலும் மனக்கலக்கங்களை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அநேக சமயங்களில் நமக்கு ஏன் இப்படி நடந்தது என்று நாம் கலங்கி தீர்க்கும் வேளையில் அதற்கான ஒரு காரணத்தை அவர் கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த காரியத்தை நாம் எம்மாவூர் சீஷர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காரியம் நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரை உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அன்றே அவர்கள் உயிர்த்தெழுந்தது நம்பவே இல்லை. மகதலேனா மரியாள் வந்து சொன்ன போதும் கூட சீஷர்கள் யாரும் நம்பவே இல்லை. பெண்கள் தானே பார்த்தார்கள், அதில் எப்படி நாம் நம்ப முடியும், ஆண்கள் யாராவது பார்த்தார்களா என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நம்ப முடியாதனால் அதிக சோர்வடைந்து போனார்கள். இவ்வளவு காலம் அவரை நாங்கள் சேவித்தோமே, அவர் வாக்கிலும் வல்ல தீர்க்கதரிசியாக இருந்தாரே, அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று இருந்தோமே என்றெல்லாம் இருந்த பொழுது அவரை அநியாயமாக இப்படி சிலுவையில் கொண்டு போட்டு விட்டார்களே என்று அதிக கலக்கமடைந்திருந்தார்கள். அந்த கலக்கமடைந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர்களோடு சேர்ந்து அவர்கள் ஐயப்பாடுகளை தீர்த்து வைக்கிறார்கள். ஆகையால் லூக்கா 24:13 பார்க்கும் பொழுது 13-14 அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இங்கு முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் எருசலேமை விட்டு ஒரு கிராமத்துக்கு செல்கிறார்கள். எருசலேமில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனாலும் அவர்கள் ஐயத்தின் காரணமாக, உயிர்த்தெழுதலை நம்பாததின் காரணமாக எருசலேமை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு சென்று விடலாம் என்று ஒரு கிராமத்துக்கு சென்று ஒதுக்குப்புறமாக இருந்து விடலாம், நீ என்ன நடந்தது, எப்படி நடக்கப் போகிறதோ எல்லாம் போயிட்டு என்று அதிக கவலை கொண்டவர்களாக அவர்கள் எம்மாவு என்ற ஊருக்கு செல்கிறார்கள். போகிற வழியில் இந்த காரியத்தை குறித்தே அவர்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கும். நாமும் கூட அநேக தரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சாதகமான காரியங்களை செய்யாத பொழுது, நமக்கு அதிகமான தீமைகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது நாம் அவரை விட்டு விலகி செல்லுகிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த ஆலயத்திலிருந்து நான் என்னத்தை கண்டேன், ஆண்டவரை நான் சேவித்தேனே, இவ்வளவு வருட காலம் எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்றெல்லாம் நாம் மனம் சோர்ந்து போய் எங்கேயாவது போகலாம், உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் கொண்டு போய் நாம் இருந்து கொள்ளலாம், எதுவும் வேண்டாம் என்று சோர்ந்து போயிருப்போம். அப்படிப்பட்ட மனநிலைமையில் தான் இந்த எம்மாவு சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் எருசலேமை விட்டு எம்மாவு என்னும் கிராமத்துக்கு ஏற்கனவே 7-8 மைல் உள்ள தூரத்தில் உள்ள கிராமத்துக்கு நடந்து கொண்டே செல்லும் பொழுது இவ்வாறு இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம் நம்முடைய சம்பாஷணைகள் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாமே தீர்மானிக்கிற மக்களாக இருக்கிறோம். மல்கியா 3:14 பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நம்முடைய சம்பாஷணைகள் எவ்வாறு இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று நாம் கவனிக்க அவசியம். அநேகம் தரம் நாம் ஜாலியாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் பொழுது, உறவினர்களோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து யாரை குறித்து பேசுகிறோம் என்பதை கூட ஆண்டவர் கணக்கில் வைத்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் மற்றவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நம் சம்பாஷணையை உற்று கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுவும் நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் பேசுவதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு பின்னால் எந்த குறையும் சொல்லவே கூடாது. ஆகையால் இங்கு இந்த சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இப்படி இருந்தார், இப்படி செய்து விட்டார் என்று அவரை குறித்து அங்கலாய்க்கிற மக்களாக, அவர்கள் கவலைப்படுகிற மக்களாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து கவலைப்படுகிற மக்களாக நடந்து கொண்டு இருந்தார்கள். ஆகையால் இந்த சமயத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு சேர்ந்து கொள்கிறார். லூக்கா 24:15
அவர்கள் இப்படி பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளுடைய கூட சேர்ந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டுள்ளது. ஆம், அவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கலக்கத்தோடு இருந்தபடியினால் அவர்களுடைய ஐயப்பாடுகளை நீக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு கூட நடந்து போனார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது எவ்வாறு காலார நடந்து வரலாம், சற்று கவலை தீரலாம் என்று நினைக்கும் பொழுது நாம் நினைத்து கொள்வோம், நம் மனபாரத்தை ஐயத்தை நீக்குவதற்கு நமக்குள் யாருமே இல்லை என்று. இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மனக்கலக்கங்களை தீர்க்கிறவராக நம்மோடு நடந்து செல்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்களும் அநேகம் தரும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணராத மக்களாக கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த சீஷர்களும் அப்படிதான். இவர்கள் அதிக துக்கத்தோடு இருந்தபடியினால், மனக்கலக்கத்தோடு இருந்தபடியினால் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து சென்ற பொழுதும் கூட அவரை பற்றி அறியாத மக்களாக அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ஆகையால் கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, எக்காலத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடவே மாட்டார். யாக்கோபுக்கு அவர் தரிசனமானது போதும் கூட அநேக காரியங்களை அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு அவர் அதிகமான கஷ்டங்களையும் தீமைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். ஆகையால் தான் அவர் சொன்னது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எந்த காரியத்திலும் நம்மை கைவிடவே மாட்டார். யோசுவா கூட மோசே இறந்த பின்பு அதிக கலக்கமுற்று இருந்தார். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வது ஆண்டவராய் பிதாவாகிய தேவன் யோசுவாவை தான் பணித்திருந்தார். நீ தான் கானான் தேசத்தை மற்ற எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பது. நிலத்தை பங்கிடுவது என்றால் எவ்வளவு கஷ்டம் பாருங்கள். அந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை யோசுவா கையில் தேவன் வைத்திருந்தார். அதை குறித்து சற்று கலக்கமடைந்த பொழுது, இது இப்பொழுது மோசையை கொண்டே இந்த காரியத்தை செய்திருக்கலாமே, ஏன் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று கலங்கித்திருக்கும் பொழுது இவ்வாறு வாக்குத்தத்தம் கொள்கிறார். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, நாம் போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கு எம்மாவூர் சீஷர்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட சேர்ந்து கொண்டார். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, ஏதாவது மனக்கலக்கத்தினால் கிளேசத்தினால் மனம் சோர்ந்து போய் என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நினைக்குமோ, என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களோடு கூட நடக்கிற மக்களாக இருக்கிறார். உங்கள் ஐயப்பாடுகளை நீக்குகிற தேவனாக இருக்கிறார். இதை நாம் பிடித்துக்கொண்டு, தேவனே, நான் கலங்கி நிற்கிறேன், என்னோடு கூட வாரும், எம்மாவூர் சீஷரோடு நீர் நடந்தீரே, அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னோட கூட வாரும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே தேவன் பிரசன்னத்தை, தேவன் உங்களோடு வந்து நடப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது, தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் என்ன காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறோமோ, எதை குறித்து நாம் புலம்பிக் கொண்டு பிதற்றி கொண்டு இருக்கிறோமோ, அதை குறித்து நாம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 24:17, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு சேர்ந்து கான்வர்சேஷன்ல சேர்ந்து கொண்டாலும் எதுவுமே அறியாதவர் போல், வேற்று மனிதரை போல அவர் காண்பிக்கவே இல்லை. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மில் ஒருவராக இணைந்து கொள்வார். நம்முடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் அநேக சமயங்களில் நாம் அதை உணர முடியாதவர்களாக, நாம் மனக்கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறபடினால் தான் அதிக காரியங்கள் நாம் கலங்கி தவித்து நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த எம்மாவூர் சீஷர்களும் கூட அதிக துக்க முகம் உள்ளவர்களாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவளோடு சேர்ந்து
என்ன என்ன காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு கலக்கமொட்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய மனதின் ஐயப்பாடுகள் என்ன என்றெல்லாம் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை விசாரிக்கிற தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்மை நம்பினவர்கள் எல்லாம் கைவிடும் பொழுது அவர் நம்மோடு சேர்ந்து நடந்து நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மோடு கூட நடந்து வருகிறார். நாம் கூட அன்னால் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதிக காலம் சக்கலத்தியார் மன கஷ்டப்படும் பொழுது தேவாலயத்தில் வந்து தன் மன கஷ்டங்களை ஊற்றின பின்பு அவர் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. தன்னுடைய மன பாரத்தை எல்லாம் யெகோவா தேவன் மேல் வைத்து விட்டபடியினால் அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வதற்காக எம்மாவூர் சீஷர்களையும் நினைவிக் கொண்டிருந்தார். பிற்பாடு அவர்கள் சொன்னது, எம்மாவூர் சீஷர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு லூக்கா 24:18 முதல் 24 வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கே சொல்லுகிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருந்தார். அவர் வாக்கிலும் செயலிலும் பலத்த தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று கூறினார்கள். ஆனாலும் இந்த பிரதான ஆசிரியர்கள் அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டை சீட்டு அவரை சிலுவை மரத்தில் கொண்டு போட்டு விட்டார்கள். அதில் பாருங்கள், இந்த காலையில் அதிகாரியில் சில ஸ்திரீகள் போய் சென்று அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு தேவதூதன் சொன்னதாகவும் கல்லறை காலியாக இருப்பதையும் அறிவித்தார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். இத்தனை காரியங்கள் நடந்த பின்பும் அவர் வாக்கிலும் வல்ல தெற்குத்தரிசியாக இருந்த போதும் கூட மற்றவர்கள் ஸ்திரீகள் வந்து சொன்னது போதும் கூட அவர்களால் நம்ப முடியவில்லை. நாமும் கூட அநேக காரியங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து விசுவாசிக்க முடியாத மக்களாக, இயலாத மக்களாக, நாம் சூழ்நிலைகளை பார்க்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கு இந்த சீஷர்கள் நினைத்தது, நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று எல்லாருக்கும் முன்பாக பயங்கரமாக அறிக்கை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பதாக போய் அறிக்கை செய்ய வேண்டும், எல்லா இடத்திலும் நாங்கள் தரிசனம் தர வேண்டும், உண்மையாகவே மறுபடியும் அவர்களோடு சேர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தது. ஆனால் அவர்கள் நினைத்தபடி ஆண்டவர் செயல்படுவதற்கு ஒன்றும் அவர் மனிதர் அல்லவே, இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது எல்லா நேரத்திலும் அவர் யார் கூட வேண்டுமானாலும் இருப்பார். ஆகையால் தான் இந்த எம்மாவூர் சீஷர்கள் தங்கள் மன ஐயங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமே பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் இப்பொழுது வேத வாக்கியங்களை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 24 முதல் 27 வரை பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லிய காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து திகைத்து நிற்கும் பொழுது, என்ன ஆண்டவர் எனக்கு பதிலளிக்கவில்லையே, நான் இவ்விதமாக அவர் என் முன்னாக தோன்றி ஒரு கனவில் வந்து இப்படியெல்லாம் செய்வார், ஒரு அதிசய காரியங்களை செய்வார் என்று நினைத்திருந்தேனே, ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே என்று நம் ஐயப்பாடு இருக்கும் பொழுது, தேவன் வேதாந்தத்தின் மூலமாக தான் நம் ஐயங்களை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். அநேக தரம் நாம் நினைப்பது ஏதோ அசரீரி போன்ற ஒரு வாக்கியம் நமக்கு வர வேண்டும், இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சொப்பனத்தில் தோன்றி இப்படி சொல்ல வேண்டும், இப்படி இல்லை ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் கேட்கும்பொழுது எனக்கு சாதகமாக ஒரு வாக்கு வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, நாம் அநேக தரங்களில் நாம் அநேக தரம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது நாம் வேதாந்தத்தின் மூலமாக தான் அநேக ஐயப்பாடுகளை தேவன் நீக்குகிற தெய்வமாக இருக்கிறார். அதைதான் இங்கு இந்த சீஷர்களுக்கு செய்தார். அவர் நான் கிறிஸ்து பாடுபட வேண்டும், உயிர்த்தெழுக்க வேண்டும், மோசே முதல் ஆகமங்கள் வரை உள்ள எல்லா காரியத்தையும் ஒன்றொன்றாக விளக்கி அவருடைய ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கி கொண்டிருந்த தேவனாக இருக்கிறாராம்.
நாமும் கூட நம்முடைய துக்க சாகரத்தில் மூழ்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது, வேதாந்தத்தின் மூலமாக அதிக காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை அருள வல்லவராக இருக்கிறார். வேதாந்தத்தின் மூலம் எல்லா காரியங்களையும் விளக்கி சொல்லுகிற தேவனமாக இருக்கிறார். ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். எந்த காரியத்திலாவது நமக்கு மனக்கலக்கங்கள், ஐயப்பாடுகள் வரும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே ஒரு ஐயப்பாடு நமக்கு வரும் பொழுது, நிச்சயமாகவே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் விளக்கி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நாம் மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. நாம் மந்த புத்தி என்பது ஒரு மக்கு என்று அர்த்தம். நாம் படிக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளோ நாமோ மக்காக இருப்பது யாரும் விரும்ப மாட்டார்கள். எல்லாரும் நல்ல அறிவாளியாக, அறிவில் சிறந்தவர்களாக தான் இருக்க வேண்டும் இருக்கிறார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் அவர்களை கலந்து கொள்கிறார், நம்ப முடியாத மந்த புத்தி உள்ள இருதயம் உள்ளவர்களே என்று. ஆகையால் நாம் எப்பொழுதாவது நாம் சோர்வினால் நாம் மந்தமாக இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம் வேதாகமத்தை அதிகமாக படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லா ஐயப்பாடுகளையும் நாம் தீர்த்து கொள்ளலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் இருந்த இடத்துக்கு வந்த பொழுது அவர்கள் அப்புறம் செல்கிறவர்கள் போல் காண்பித்தார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமாகவே வந்து அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று யாருடைய வீட்டிலும் செல்ல மாட்டார். வருந்தி அழைக்க வேண்டும். அவ்வாறுதான் இந்த சீஷர்கள் செய்தார்கள். லூக்கா 24:28-29. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவளுடனே தங்கும்படி உள்ளே போனார்கள். பிரியமானவர்களே, இங்கு அவர்கள் வருகிற கிராமம் நெருங்கியுடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு கடந்து போகிறவர் போல் காண்பித்தார். இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்து என்று அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் ஒருவர் நம்மோடு கூட வருகிறார், அவர் எங்களுடைய ஐயப்பாடுகளெல்லாம் நீக்கிவிட்டார். ஆகையால் நாம் அவரை தனியே விட்டுவிடக்கூடாது. இப்பொழுது பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு, ஏதோ ஒரு ஊருக்கு புதிதானவர் போல தெரிகிறாரே, அவரை நாம் தனியாக எப்படி விடுவது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் தான் அவர் உள்ளே சென்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடன் தங்கும்படி நாம் வருந்தி அழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்முடன் வந்து உறவாடுவார். நம்ம அநேகம் தரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடமை நம்மோடு கூட இருப்பதுதான். அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அலட்சியமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் தேவனாக இருக்கிறபடியினால் நம்மோடு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, ஒரு சாதாரண ஆளை கூட அதிகமாக நாம் பழகியிருந்தாலும் கூட நம்முடைய வீட்டுக்கு அழைக்கும் பொழுது அவர் வற்புறுத்தி அழைத்தால் தான் வருவார்கள், உணவருந்துவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படிதான். அவர் அதிகமான ஒரு சென்சிட்டிவ் காட் என்பார்கள். அவரை நாம் எந்த விஷயத்திலும் துக்கப்படுத்தவே கூடாது, பாராமுகம் போல் இருக்கவே கூடாது. அதையெல்லாம் அவர் உணர்ந்து கொள்வார். ஆகையால் அவரை நாம் வருந்தி அழைக்க வேண்டும். நாம் வருந்தி அழைக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு அவர் தீர்மானம் உள்ளவராக இருக்கிறார். நாம் வருந்தி அழைக்காத பொழுது அவர் அப்புறமாக கடந்து சென்று விடுவார். பிற்பாடு அவரை எவ்வாறு கூப்பிட்டாலும் கூட அவர் வரவே மாட்டார். நீங்கள் உன்னத பாட்டில் கூட பாருங்கள், சுலமித்தி தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நேசர் வந்து எனக்காக கதவை திரை என்று கேட்டார். என் தலை பனியினாலும் தூரலினால் நனைந்திருக்கிறது, உத்தமியே என் கதவை திரை என்று சொல்லும் பொழுது அங்கு சூலமித்தி சொன்னது, நான் இப்பொழுது என்னுடைய படுக்கையில் இருந்து விட்டேன், நான் எப்படி எழுந்திருப்பது என்று அலட்சியமாக பதில் சொன்னார். ஐயா, நேசர் அவரை விட்டு சென்று விட்டார். பிற்பாடு அவள் நேசரை தெருக்களில் தேடின பொழுது காணவில்லை. ஆனால் தெருக்காவலாளிகள் தான் அவளை அடித்தார்கள். பிரியமானவர்கள், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அருகில் இருக்கும் பொழுது வருந்தி அழைத்து அவரை நம்முடைய வீட்டுக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு சாதகமான எல்லா காரியங்களையும் நாம் சாதிக்க முடியும். இந்த சுலமித்தியை போல் நாம் விட்டுவிட்டு பிற்பாடு போய் தேடினால் நமக்கு தான் காயம் உண்டாகும், நமக்கு தான் மற்றவர்களால் அவமானப்படத்தக்கதான காரியங்கள் நடைபெறும். ஆகையால் இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
லோத்து கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 தூதர்கள் சாயங்காலத்தில் அவர்கள் வீட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் நாங்கள் வெளியே தங்குகிறோம் என்று சொன்ன பொழுது லோத்து வருந்தி கேட்டுக்கொண்டான். ஆதியாகமம் 19:3. அவன் அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். பிரியமானவர்களே, இன்று லோத்து அந்த 2 தூதர்களையும் வருந்தி வீட்டுக்குள் அழைத்த போதுதான் அவனுக்கு வந்த காரியங்கள், ஆபத்தான காரியங்கள் எல்லாம் அந்த கிராமத்து மக்களே, அந்த ஊர் மக்களே அவனை சேர்ந்து கொண்டு, நீ வெளியே வா, யார் உன் வீட்டிற்கு வந்தார்கள், வெளியே அனுப்பிவிடு என்று கதவை கட்டி நிற்கும் பொழுது அவளுக்கு குருட்டாட்டம் பண்ணினார்கள். அதை காட்டிலும் மேலாக அந்த பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறார், நீ விரைந்து இந்த பட்டணத்தை விட்டு வெளியே சென்று விடு. அந்த தூதர்கள் காவலாளிகளாக இருந்து அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்றி அவன் தாமதம் பண்ணின பொழுது கூட கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். நம்முடைய காரியங்களில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசன்னத்தை வருந்தி அழைக்கும் பொழுது நமக்கு விரோதமான எல்லா காரியங்களும், ஆபத்தான காரியங்களையும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக நாம் இந்த நாளிலிருந்து, தேவனே என்னுடைய உள்ளத்தில் வாரும், என்னுடைய வீட்டில் வாரும், என்னோடு உணவருந்த வாரும் என்று நாம் வருந்தி அழைப்போம். தேவன் நிச்சயமாகவே நம்மோடு தங்குகிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து உணவருந்துகிறார். லூக்கா 24:30. அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் இருந்து நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க வேண்டும். அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுதுதான் எந்த வியாதியும் நம்முடைய வீட்டில் அணுகாது. நாம் அவரை வருந்தி அழைக்கும் பொழுது மட்டும்தான் அவர் நம்முடைய வீட்டுக்குள் வருவார். நாம் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். முக்கியமாக வியாதியை முன்னிருந்து விலக்குவேன் என்று கூறுகிறார். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமான பேர் சொல்லனான வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியாமல் ஐயப்பாடு உள்ளுகிறார்கள். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நீங்கள் இந்த உணவை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லியார். காரணம் அவர்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இல்லாததான் காரணம். நீங்கள் அழைத்து பாருங்களேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. நிச்சயமாக நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளில் எந்த விதிய வியாதியும் இல்லாதபடி விளக்குவார். நாம் அதிக வியாதியினால் கஷ்டப்படுகிறதுக்கு முதலாவது காரணம் தேவன் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்காதான் காரணம். நிரந்தரம் நினைத்துக் கொள்கிறோம், என்னுடைய சம்பாத்தியினால்தான் இத்தனை காரியங்களை நான் சேர்த்து வைக்க முடிந்தது, நான் சாப்பிடுகிறேன், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மட்டும்தான் நிச்சயமாகவே நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து வியாதியை நம்மளிலிருந்து விலக்க முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்ட மக்களாக நாம் ஜீவிக்க கடமைப்பட்டுள்ளோம். கடைசியாக இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. நீங்கள் லூக்கா 24:32 பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடன் பேசி வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இருதயம் கொழுந்து விட்டு எரியும் பொழுதுதான் இருதயத்தில் உள்ள வேண்டாத காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள், பொல்லாத நினைவுகள், பொல்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் சுட்டரிக்க முடியும். ஏனோதானோ என்று நாம் ஒரு கதை புஸ்தகம் படிப்பதை போல வேதாந்தத்தை படித்து கொண்டிருந்தோமானால் எந்த காரியம் நமக்கு நடக்காது. நாம் வேதத்தை படிக்க இல்லை, நாம் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 கூறப்படுகிறது. நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனங்களினால் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நாம் தேவனுடைய வசனங்களை தியானிக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீஷர்களோடு கூட இருந்து அவருடைய ஐயப்பாடுகளெல்லாம் நீக்கி தேவனுடைய வசனங்களை நாம் சுட்டி காட்டினார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் வேதம் வாசிப்பதில் அதிக வாஞ்சையாக இருந்து நம்முடைய இருதயம் விரும்புகிறதா?
அதிகமான நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம் இருதயம் ஆசைப்படுகிறதா? நாம் எத்தனையோ காரியங்களை குறித்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதிக ஆசைப்படுகிறோம். அதை எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் நம் வேத வசனங்களை படிப்பதற்கு, தியானிப்பதற்கு, அது டைம் செலவு பண்ணுவதற்கு நாம் விரும்புகிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? பிரியமானவர்களே, சிந்திப்போம். கடைசியாக நீங்கள் லூக்கா 24:33 முதல் 35 வரைக்கும் சென்று அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கே திரும்பி போய் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சீஷர்களிடம் சென்றார்கள். அவர் எங்களோடு வந்தார், எங்கள் மன ஐயங்களை நீக்கினார், எங்களோடு உணவு அருந்தினார், அப்பத்தை பிட்டு எங்களுக்கு கொடுத்தார், காணப்படாமல் போயிட்டார், எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டது, அவர்கள் அப்பத்தை பிட்டு எங்களுக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று எல்லா காரியங்களும் 7-8 மைல் தூரம் தேவன் அவர்களோடு நடந்து சென்ற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் பேசினாரோ என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மறுபடியும் அந்த இரவு நேரத்திலேயே எம்மாவு என்ற கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி செல்கிறார்கள். எருசலேம் என்பது மறுபடியும் தேவனுடைய வீடு. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம் ஐயப்பாடுகளை நீக்கி, கலக்கங்களை எல்லாம் நீக்கி, நம் மனத்தெளிவை நாம் கூர்க்கும்பொழுது நிச்சயமாகவே நாம் மறுபடியும் தேவாலயத்துக்கு திரும்புகிற மக்களாக காணப்படுவோம். இந்த 2 எம்மாவூர் சீஷர்களும் அப்படித்தான் சென்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மன ஐயங்களெல்லாம் நீக்கின பொழுது, நீக்கிவிட்ட பின்பு அதிக சந்தோஷத்தோடு, அதிக புகழ்ச்சியோடு எருசலேமுக்கு மறுபடியும் வந்து மற்றவரிடம் அவர்கள் கூறினார்கள், நாமும் கூட நாம் தேவாலயத்தை விட்டு நீங்காத மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு நாம் விவரிக்க முடியும். நாம் அப்படி விவரிக்கும் பொழுது மட்டும்தான் தேவனுக்கு ஒரு சாட்சியாக நிற்க முடியும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நடப்பவராக, நம்முடைய மன கலக்கங்களை தெளிவிப்பவராக நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவரை வருந்தி அழைக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய மனம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட எம்மாவூர் சீஷர்கள் நம்பாமல் அவர்கள் எருசலேமுக்கு கடந்து சென்றார்கள். ஆனாலும் கிருபையாக இறங்கி அவர்கள் உண்மை பற்றி சம்பாஷித்துக் கொண்டிருந்தபடியினால் நீர் அவர்களோடு இருந்து அவருடைய மன ஐயங்களை நீக்குகிற தேவனாக இருந்தபடியால் கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் கூட அநேக காரியங்கள் உண்மை விட்டு தூரம் செல்லும் பொழுது நாங்கள் அதிக கலக்கமடைந்து காணப்படுகிறோம். கர்த்தாவே, அவ்வாறு இல்லாமல் ஆண்டவரை உம்மோடு நெருங்கி ஜீவித்து நீர் எங்களோடு உறவாடுகிற மக்களாக, நடந்து செல்கிற மக்களாக கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய சம்பாஷணைகள் அனைத்தும் உமக்கு பிரியமானபடி இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆதியாகமம் முதல் மோசே ஆகமம் வரை ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாம் விளக்கி காட்டினீரே கர்த்தாவே. அதே போல் எங்களுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் நாங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு ஆறுதலான வசனம் கூட எங்களுக்கு விளக்கி காட்ட நீ சுத்தமுள்ளவராக இருக்கிறபடியாக கொடாடி ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நடந்து எங்கள் ஐயப்பாடுகளை நீக்குகிற தேவனாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த எம்மாவூர் சீஷர்கள் அவர்கள் வருந்தி அழைத்தார்கள், நீர் அவர்களோடு சென்றீர் கர்த்தாவே. நாமும் கூட எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வருந்தி அழைக்கிற மக்களாக, எங்களோடு உண்டு உணவாடுகிற மக்களாக நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும் கர்த்தாவே. எங்கள் வீட்டில் நீர் இருக்கும் பொழுது இன்னும் எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியும் வேதனையும் எங்கள் வாழ்க்கையில் இருந்து நீக்குகிற தேவனாக இருக்கிறபடியாகவும் கூட ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஐயப்பாடுகள் எல்லாம் நீங்கின பின்பு மறுபடியுமாக அவர் எருசலேமுக்கு வந்து உண்மை புகழ்ந்து துதித்து உண்மை பற்றி சாட்சி கூறி அநேகருக்கு சாட்சியாக இருந்தார்கள் கர்த்தாவே. அதே போல் நாங்களும் கூட தேவாலயத்தை விட்டு தூரமாக சென்று கொண்டிருந்த மக்களாக இருந்தால் திரும்பி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உறவாடி ஐக்கியம் கொள்ளை அவருக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதிக நம்ம உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்புமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.